அனைவருக்கும் வணக்கம். என்னோட தங்கரதி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் எடுத்தது. என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போடுற முதல் லாங் வீடியோ இந்த வீடியோ தான். எல்லாரும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் 3 டேஸாகவே நல்ல மழை தான். கார்த்திகை தீபம் அன்றைக்கி கூட மார்னிங்லேருந்தே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் 5 o'clock அலாரம் வச்சுருந்தேன். பார்த்தா 6 o'clock தான் நான் மார்னிங் எந்திரிச்சேன். முந்தின நாள் நைட்டே நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கூட க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூஜை சாமான் கூட க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். விசேஷ நாட்கள் வரும்போது பூஜை சாமான்லாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அன்றைக்கு உண்டான வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ்லாம் ஏற கட்டிகிட்ருக்கேன். மார்னிங் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 hour வாக்கிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். முன்னாடி நாள் நைட்டு என் பொண்ணு பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. வாஷ் பேஷன் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொட்டி வச்சாச்சு. ஃப்ளோரில் எல்லாம் பெயிண்டிங்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எதுவுமே க்ளீன் பண்ணாமல் மேடம் போய் படுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வேலையை அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டைமை பார்த்தா 8:15 ஆயிடுச்சு. இனியும் லேட் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதி பாத்திரம் பார்த்தீங்கன்னா காயவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்ருக்கேன். இந்த வைப்ஸ் பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். ரீயூஸபிள் கூட, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே என் பையனும் முழிச்சிட்டான். முழிச்சு வந்தவொடனே டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே தான் வந்தான். நான் வேலை செஞ்சிட்ருக்கதை பார்த்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மின்னு சொல்லிவிட்டு அவனோட டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். பாருங்கள், ஃபிங்கர்ஸாலேயே தாளம் போடுற மாதிரி மியூசிக் பண்ணிக்கிட்டே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். சாப்பாடு வடிக்கிறதுக்காக அரிசி, வடை செய்கிறதுக்காக உளுந்து, மாவு அரைக்கிறதுக்காக அரிசி, உளுந்து எல்லாமே கையோட ஊற வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்வேலி கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதை வேக வச்சுட்டு கருப்பு உளுந்து போட்டு கார சட்னி வச்சுட்டு தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் செய்கிறதுக்காக கையோட பருப்பையும் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பால்கனி பக்கம் வந்தேன். அப்போ தான் பார்த்தா நம்ம பூக்காரம்மா மலையில் நனைஞ்சிட்டு பூ விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே என்னடா இந்த அம்மா இவ்வளோ மலையிலையும் பூ விற்றுட்ருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டைல் சாம்பார் எப்படி வைப்பேன்னு நான் சொல்கிறேன். நான் பருப்பு எப்போவுமே ஊற வைக்கும் போதே 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் கூடவே ஊற வச்சுருவேன். 100 கிராம் பருப்புக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் கரெக்டாக இருக்கும். வெந்தயத்தோட கசப்பு எதுவுமே இருக்காது. சாம்பார் நல்லா திக்காகி சூப்பராக இருக்கும். அந்த வெந்தயத்தோட கசப்பு சுத்தமாகவே தெரியாது. பருப்பு கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தே போட்டு குக்கரில் 4-5 விசில் விட்டுருவேன். அப்புறம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், நான் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கு மட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுந்தம்பருப்பு, ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவேன். ஒரு 10 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அதையும் ஒரு 10 minutes வதக்கிட்டு மூடி வச்சதுக்கப்புறமா பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு காய் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, மாங்காய் இது எல்லாமே தான் காய் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பாரில். கூடவே பச்சை மிளகாய் தாளித்த புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. எல்லா பொரியலுக்குமே நீங்கள் இறக்க போகிற டைமில் ஒரு பத தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா பொரியல் வாசனையாக இருக்கும்.
அப்பளம் பொரித்து சாம்பார் வச்சு பொரியல் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஹாஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கையோட மாவு போட்டுடலான்னு சொல்லிட்டு கிரைண்டரில் மாவு போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிரைண்டரில் வந்து மாவு அரைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த கல்லை தூக்கி அதை கழுவிட்டு திருப்பியும் கல்லை தூக்கி வைக்கிறது தான் பெரிய விஷயமே. மாவு அரைச்சி முடிச்சுட்டு உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டு கூடவே வடைக்கும் போட்டு ஆட்டி எடுத்துட்டேன். வடைக்கு உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு கையோட கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேன். இல்லைனா அது ஒரு பெரிய வேலை பெண்டிங்லேயே இருக்கும். இந்த வாட்டி திருவண்ணாமலையில் டானு 6 மணி அடித்தோன்னே தீபம் ஏற்றிட்டாங்க. அங்கே ஏற்றின உடனே நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் கரெக்டாக 6 o'clock தீபம் ஏற்றிட்டோம். அழகாக சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி பூலாம் போட்டுட்டு கரெக்டாக 6 o'clock தீபம் ஏற்றிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. தீபம்லாம் ஏற்றிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வருஷம் ஓலை கொழுக்கட்டை அம்மா வீட்டிலேருந்து தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. இந்த வருஷம் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் சரி நம்மளே ட்ரை பண்ணலாமேன்னு செஞ்சிட்ருக்கேன். பனை ஓலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ நான் பசங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஜாலியாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ஒரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன். பட் பனை ஓலையில் செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே செஞ்சிட்ருந்தேன். ஓலையை கட் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறது வரைக்கும் என் பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாகவே செஞ்சேன்னு சொல்கிறேன். கொழுக்கட்டை மாவு கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் 1 கிலோ வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கிலோ கொழுக்கட்டை மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை பாகு காய்ச்சிட்டு அது வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெள்ளைப்பாகு கரைஞ்சதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வறுத்த பச்சை பயிறு, வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு ஓலையில் மாவு கொஞ்சமாக வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு இன்னொரு சைடு ஓலையை வச்சு லாக் பண்ணிவிட்டு நடுவில் கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 சொம்பு தண்ணி, அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டான ஓலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம லாக் பண்ணி வச்சுருந்த அந்த மாவு, அந்த கொழுக்கட்டை மாவு ஓலையை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 hour வேக விட்டு எடுக்கணும். ஆவி போகாத அளவுக்கு ஒரு விரிவான தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நான் முதல்ல வந்து ஒரு அலுமினிய குண்டா மாதிரி வச்சுருந்தேன். அதில் என்னால் வந்து எல்லா கொழுக்கட்டை ஓலையும் வைக்க முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி விரிவான பாத்திரத்தில், அலுமினியம் பாத்திரம் தான் இதுவோ, இதில் வச்சுட்டு வச்சோடனே எனக்கு நல்லா கரெக்டாக எல்லாமே ஈவனாக வேகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த கொழுக்கட்டை வந்து ஆவியில் வேகிறதுனால நம்ம கண்டிப்பாக 1 hour வேக விடணும். சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது. இல்லைனா மாவு வந்து அந்த ஓலையோடு ஒட்டிக்கும். நீங்கள் 1 ஹவருக்கு மேலேயே நீங்கள் வேக வச்சா கூட நல்லது தான். மாவு வந்து அந்த ஓலையோடு ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் நல்லா வெந்ததுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஓலையிலேருந்து கொழுக்கட்டையை எடுத்தேன். நல்லா ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேட்சும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோடு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ.